உறுப்பினராக ஒரு சமூக ஆர்வலர் என்ற பெயரில் ஒரு பெண்மணியின் பேரில் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு கொடுத்து இந்த வழக்கின் காரணமாக அந்த போராட்டத்தை நள்ளிரவில் காவல்துறை அடக்குமுறையோடு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் முடிவு கொண்டு அரசாங்கம் முடிவு கொண்டு வந்தது. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு விதமாகவும் அவரே ஆளுகின்ற முதல்வராக இருக்கும்போது வேறு விதமாக நடந்ததை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அங்கொன்று முன்னோட்டமாக இருந்த அரசு முறைகளுக்கான தாக்குதல் என்பது இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனுமதிக்க முடியாது என்பதை இன்றைக்கு வருவாய்த்துறையிலே நம்முடைய வருவாய் ஆய்வாளர்கள் கிடைக்கும் நம்முடைய செல்வியர்கள் இவங்களாம் பணி பாதுகாப்பு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளால் அரசியல் பிரமுகரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ சமீபத்தில் கூட சிறப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். நம்முடைய உரிமைக்காக போராடுகின்ற வேலையிலே நம்முடைய உயிரையும் உடலையும் பாதுகாப்பதற்கான போராட்டமாக இன்றைக்கு இது உருமாறி கொண்டிருக்கிறது. நகரமன்ற கவுன்சிலருடைய கணவர் அவர் எப்படிப்பட்டவர் என்ற சமூகத்திலே அவருடைய நிலை என்ன என்பது நம் அனைவருக்குமே தெரியும். சட்டத்தில் கைது செய்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் ஒரு நகரமன்ற அலுவலகத்தில் நகராட்சி ஆணையருடைய அந்த அறைக்குள்ளாக இருந்து கொண்டு ஒரு சட்ட பஞ்சாயத்து செய்யும் விதமாக நம்முடைய தோழர் முழுப்படை கையாண்டு அவர் ஏதோ கோப்பு 2021 சேர்ந்த கோப்பு அதை தேடி எடுப்பதிலே தாமதம், அதுதான் இருக்கிற குறைபாடு. இப்போ நகராட்சியிலே பல்வேறு வரி வசூல் உள்ளிட்ட தூய்மை பணி பல்வேறு பணிகள் தொடர்பான பல்வேறு பணிகள் இருக்குது. அப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு கோப்பை தேடி எடுப்பதில் ஒரு காலதாமதம் என்பது ஏற்பட்டுள்ளது. இப்போ அதை நிர்வாக ரீதியாக நகரமன்ற ஆணையர் இருக்கிறார். சங்கம் ஒரு தீர்வாக அமையும் என்கின்ற அடிப்படையில் சங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் சங்கத்தை நோக்கி அந்த பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும். அப்படி வன்கொடுமை செய்திட்ட கவுன்சிலர் ரம்யா நகர்மன்ற துணைத் தலைவர் நகர்மன்ற தலைவரின் கணவர் உடனடியாக நடவடிக்கை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நடவடிக்கை